இன்றைக்கி இந்த வீடியோவில் இமேஜ் அப்லோட் எப்படி பண்ணுறதுங்கிறத கற்றுக்க போகிறீங்க. இந்த புது லாராவெல் ப்ராஜெக்டில் நம்ம முதல்ல ரிசோர்ஸஸில் வியூஸ் ஃபோல்டரில் ஒரு புது வியூவை க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு நியூ ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். அந்த ஃபைலோட பெயர் என்னென்னா image_upload.blade.php. இந்த ஃபைலுக்குள்ளே ஒரு இமேஜ் அப்லோடுக்கு தேவையான HTML டெம்ப்ளேட்டை உருவாக்க போகிறோம். இந்த டெம்ப்ளேட் பூட்ஸ்ட்ராப் ஸ்டைலிங் ஃப்ரேம்வொர்க்கை பயன்படுத்தி உருவாக்கப்படுறது. இதில் நம்ம முக்கியமாக பார்க்குறது இந்த ஃபார்ம் தான். இந்த ஃபார்மில் நம்ம போஸ்ட்டுன்ற மெத்தடை வச்சு உருவாக்கணும். இந்த ஃபார்ம் ஒரு மல்டி பார்ட் ஃபார்ம் டேட்டாவை கொண்டு போகிறதால என்கோட் டைப் வந்து multipart/ஃபார்ம் டேட்டான்னு கொடுக்கணும். நம்ம மறக்காமல் எப்போவுமே ஃபார்ம் சப்மிஷன் அப்போது CSRF டோக்கனை கொடுக்கணும். அதுக்கு பிளேடோட CSRF அப்படின்ற டைரக்டிவை பயன்படுத்திக்கிறேன். இதுக்கடுத்து நம்ம ஒரு இன்புட் ஒன்று கொடுக்குறோம். அது ஃபைல் டைப்பை கொண்ட ஒரு இன்புட். அந்த இன்புட்டோடைய நேம் என்னென்னா இமேஜ் அப்படின்னு வச்சுக்கிறேன். இது ஃபார்ம் கண்ட்ரோலுன்ற பூட்ஸ்ட்ராப் கிளாஸை கொண்டு இருக்கும். இதே ஃபார்மில் பட்டன் ஒன்று நான் சேர்த்துக்கிறேன். அந்த பட்டனோட டைப் சப்மிட்டாக இருக்கணும். அப்போ தான் அந்த ஃபார்ம் ஆனது சப்மிட் செய்யப்படும். அந்த பட்டனோட இன்னர் டெக்ஸ்டாக நான் கொடுக்கறது அப்லோடுன்ற டெக்ஸ்ட். இப்போ இந்த ஃபார்ம் ஆனது தயாராகிடுச்சு. இதுக்கடுத்து நம்ம ரவுட் ஃபைலை ஓப்பன் பண்ணி இந்த வியூவை காமிக்கிறதுக்கான ஒரு ரவுட்டை உருவாக்கணும். அதுக்கு ரவுட்ஸ் ஃபோல்டரில் web.php ஓப்பன் பண்ணிக்கிறேன். இங்கே ரவுட் கிளாஸை பயன்படுத்தி கெட் ரவுட்டுக்கு தேவையான கோடை நான் உருவாக்கிக்கிறேன். நம்ம ரூட் URLலே வியூவை காமிக்க போகிறதால URI வெறும் ஸ்லாஷை தான் கொடுத்துருக்கோம். இப்போ இந்த URIக்கு ஒரு கண்ட்ரோலரை பயன்படுத்த போகிறதால உங்கள் டெர்மினலை நீங்கள் ஓப்பன் பண்ணி கண்ட்ரோலருக்கான ஆர்டிசன் கமாண்டை போட போகிறோம். PHP ஸ்பேஸ் ஆர்டிசன் ஸ்பேஸ் make:controller ஸ்பேஸ் கண்ட்ரோலர் நேமான இமேஜ் அப்லோட் கண்ட்ரோலர் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். கண்ட்ரோலர் உருவாகியாச்சு. இப்போ இதை நம்ம இந்த ரவுட் ஃபைலில் பயன்படுத்துகிறோம். நீங்கள் ஆப்பில் HTTPயில் கண்ட்ரோலர்ஸ்குள்ளே இந்த கண்ட்ரோலரை பார்க்கலாம். இப்போது இந்த கெட் மெத்தடோட ரெண்டாவது ஆர்குமெண்ட்டாக நம்ம ஒரு அரே டேட்டாவை கொடுக்குறோம். அந்த அரே டேட்டாவில் முதல் ஆர்குமெண்ட்டாக இமேஜ் அப்லோட் அப்படின்னு நான் டைப் பண்ணும் போதே எனக்கு இமேஜ் அப்லோட் கண்ட்ரோலருக்கான ஆப்ஷன் வந்துடும். நான் அதை கிளிக் பண்ண உடனே மேலே எனக்கு அந்த கிளாஸ் யூஸ் ஆகிடும். அதன் பிறகு கீழே நம்ம இந்த இமேஜ் கண்ட்ரோலரோட :கிளாஸ்ன்னு கொடுத்து இந்த கிளாஸுக்கான முழு இன்ஸ்டன்ஸையும் கொடுக்குறோம். கமா கொடுத்து ரெண்டாவது வேல்யூவாக இந்த கண்ட்ரோலரோட ஒரு மெத்தடை கொடுக்குறோம். அந்த ரிக்வெஸ்ட் அந்த மெத்தட்குள்ளே தான் போய் சேரும். நான் அந்த மெத்தட் பேர் என்னென்னு வைக்கிறேன்னா இமேஜ் அப்லோட் ஃபார்ம் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ இந்த மெத்தடானது அந்த கண்ட்ரோலருக்குள்ளே இன்னும் உருவாக்கப்படலை. நம்ம இனிமேல் தான் அதை உருவாக்க போகிறோம். அதனால் அந்த கண்ட்ரோலர் ஃபைலை நம்ம ஓப்பன் பண்ணிக்கிறோம். அதில் பப்ளிக் மெத்தடாக இமேஜ் அப்லோட் ஃபார்ம்ன்ற ஒரு மெத்தடை உருவாக்குறோம். இதில் ரிட்டர்னுன்ற கீவேர்ட் கொடுத்து வியூ ஹெல்ப்பர் மெத்தடை கால் பண்ணுறேன். அந்த ஹெல்ப்பர் மெத்தடில் நான் கொடுக்க போகிறது image_uploadன்ற வியூ. இப்போ இந்த வியூ நம்ம ஏற்கனவே உருவாக்கியிருக்கோம். இப்போ இந்த வியூ தெரியுதான்னு நம்ம பார்க்கணுன்னா நம்மளுடைய டெவலப்மெண்ட் சர்வரை ஸ்டார்ட் பண்ணணும். உங்கள் டெர்மினலில் PHP ஸ்பேஸ் ஆர்டிசன் ஸ்பேஸ் சர்வ்னு கொடுத்தீங்கன்னா டெவலப்மெண்ட் சர்வர் ஸ்டார்ட் ஆகிடும். இந்த URLக்கு போய் நம்மளுடைய அப்ளிகேஷனில் பார்த்தோம்னா ரூட் URLல நம்மளுடைய அந்த வியூ தெரியும். இமேஜ் அப்லோட் கீழே நம்மளுடைய ஃபார்ம். இப்போ இந்த மெத்தட் நம்மளுடைய இமேஜ் அப்லோட் ஃபார்மை காட்டுறதுக்கு. ஆனால் இந்த இமேஜ் அப்லோட் ஃபார்ம் போஸ்ட் ரிக்வெஸ்ட்டை அனுப்புது. அப்போது அந்த ரிக்வெஸ்ட்டுக்கான ரவுட்டையும் நம்ம உருவாக்கி ஆகணும். அது ஒரு போஸ்ட் ரவுட். அது ரூட் URLக்கு போஸ்ட் பண்ணுது. இப்போ இந்த ரவுட்டுக்கான கிளாஸை நம்ம பயன்படுத்தி போஸ்ட் ரவுட்டுக்கான மெத்தடை கால் பண்ணி அதோட URI நம்ம கொடுக்கறது ரூட் URL தான். அதோட ரெண்டாவது ஆர்குமெண்ட்டில் மேலே இருக்கிற ரவுட் மாதிரியே இமேஜ் அப்லோட் கண்ட்ரோலரோட கிளாஸை பயன்படுத்துகிறோம். இந்த தடவை இந்த ரிக்வெஸ்ட் வேறு இடத்த போய் சேரப்போகுது. அதாவது வேறு ஒரு மெத்தட். அந்த மெத்தடோட பெயர் இமேஜ் அப்லோட் அப்படின்ற மெத்தட். மன்னிச்சிடுங்க, இந்த இடத்துல நான் கெட் மெத்தடை கொடுத்துருக்கேன். போஸ்ட் மெத்தடை தான் கொடுத்துருக்கணும். இதை மாற்ற மறந்துடாதீங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரவுட்டுக்குமே ஒரே URI தான். ஆனால் ரிக்வெஸ்ட் மெத்தட் வேறு வேறு. முதல்ல கெட், ரெண்டாவது போஸ்ட்.
நம்ம அனுப்புகிற ரெக்வெஸ்ட் அதோட ரெக்வெஸ்ட் மெத்தடுக்கு ஏற்ற மாதிரி கண்ட்ரோலரோட மெத்தட்களை போய் அடையும். இப்போ போஸ்ட்டுக்கான இமேஜ் அப்லோட் ஃபங்க்ஷனை நம்ம உருவாக்கணும். அதனால் இந்த கண்ட்ரோலருக்குள்ளே பப்ளிக் ஃபங்க்ஷனாக இமேஜ் அப்லோடுன்ற ஒரு ஃபங்க்ஷனை நான் உருவாக்குறேன். இந்த ரிக்வெஸ்ட்லேருந்து வரக்கூடிய டேட்டாவெல்லாம் நம்ம எடுக்கிறதுக்கு ரெக்வெஸ்ட் கிளாஸை நம்ம பயன்படுத்தணும். ஏற்கனவே மேலே ரெக்வெஸ்ட் கிளாஸ் ஆனது யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. அதனால் இந்த இடத்துல ஃபங்க்ஷனுடைய பேராமீட்டராக ரெக்வெஸ்ட்டுன்ற ஒரு வேரியபிளை வச்சுக்கிறேன். அதோட டைப் ரெக்வெஸ்ட் கிளாஸ் தான். இப்போ இந்த ரெக்வெஸ்ட் ஆப்ஜெக்ட்லேருந்து ரெக்வெஸ்ட்டில் வர எல்லா வேல்யூஸையும் நம்மளால் வாங்க முடியும். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம ரெக்வெஸ்ட்டை வேலிடேட் பண்ணணும். அதனால் இந்த ரெக்வெஸ்ட் ஆப்ஜெக்டில் நம்ம வேலிடேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த வேலிடேட் ஃபங்க்ஷன் ஆனது நம்ம கொடுக்குற எல்லா ரூல்ஸையும் எடுத்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி இந்த ரெக்வெஸ்ட்டை வேலிடேட் பண்ணும். இந்த ரெக்வெஸ்ட் அந்த வேலிடேஷன் எல்லாத்தையும் பூர்த்தி செஞ்சால் தான் அடுத்த லெவலையே தாண்டும், இல்லைனா ரீடைரக்ட் செய்யப்பட்டுரும் திரும்ப வந்த இடத்துக்கு. இப்போ நம்ம இந்த இடத்துல இமேஜின்ற ஒரு ஃபீல்டுக்கு வேலிடேஷன் எழுத போகிறோம். ஏன்னா இந்த ஃபார்மில் இமேஜின்ற ஒரு ஃபீல்டை நம்ம அனுப்புகிறோம். அதுதான் நம்மளுடைய இமேஜ் ஃபைலை கொண்டு வரும். அந்த இமேஜ்க்கான ரூல்ஸாக நம்ம கொடுக்குறது ரெக்வைர்ட் அப்படின்ற ஒரு ரூல். இப்போ இந்த ரூலுக்கு அடுத்து ரெண்டாவது ரூல் ஒன்று கொடுக்குறோம். அந்த பைப் சிம்பிளுக்கு அடுத்து நீங்கள் இமேஜ் அப்படின்ற ரூல் கொடுக்குறீங்க. இது வரக்கூடிய டேட்டாவானது இமேஜ் டேட்டாவாக தான் இருக்கணுன்றதை வேலிடேட் செய்யும். அதுக்கு அடுத்த ரூலாக நம்ம கொடுக்கறது மைம்ஸ் அப்படின்ற ரூலை. இதில் இமேஜ் என்னென்ன ஃபார்மேட்லலாம் வரலாம் அப்படின்னு கொடுக்கலாம். இதில் ஜேபிஇஜி, ஜேபிஜி மற்றும் பிஎன்ஜி மாதிரியான ஃபார்மேட்களை கொடுக்குறோம். நம்ம கொடுக்குற இந்த எல்லா ஃபார்மேட்டையும் அது வேலிடேட் செய்யும். இதில் ஏதாவது இல்லாத ஃபார்மேட்டை கொடுத்தா அது வேலிடேஷனை அது பூர்த்தி செய்யாது. இதுக்கு அடுத்த வேலிடேஷன் ரூலாக நம்ம கொடுக்கறது மேக்ஸ்ன்ற ஒரு ரூல். இது ஃபைலோட சைஸ் என்னங்கிறத குறிக்கும். நான் ஃபைலோட சைஸை 2048 கிலோபைட்ஸாக வைக்கிறேன். இதுக்கு மேலே அது வந்துச்சுன்னா வேலிடேட் ஆகாது. இந்த வேலிடேஷனில் இமேஜ் ஆனது அப்லோட் செய்யப்பட்டுரும். இதுக்கு அடுத்து அந்த இமேஜுக்கு தேவையான விஷயங்களை நம்ம பண்ணலாம். இதில் நம்ம அப்லோட் பண்ண போகிற இமேஜுக்கான நேமை உருவாக்குறதுக்கு இமேஜ் நேம்ன்ற ஒரு வேரியபிள் நேமை உருவாக்கிக்கிறேன். அதில் டைம்ன்ற பிஹெச்பி ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணி ஒரு ரேண்டமான ஒரு ஃபைலோட நேமை நான் உருவாக்கிக்கிறேன். இந்த டைம் குறிப்பிட்டு என்ன ஒரு டைம் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கோ அந்த டைமோட ஸ்ட்ரிங்கை கொண்டு இருக்கும், யூனிக்ஸ் டைம் ஸ்டாம்ப் ஸ்ட்ரிங்கு. இந்த டைம் ஸ்டாம்ப் ஸ்ட்ரிங்கில் நான் டாட் வச்சு ஸ்ட்ரிங் கன்கார்டினேட் பண்ணுறேன். அதோட ஃபைலோட எக்ஸ்டென்ஷனை டாட் வச்சு கன்கார்டினேட் பண்ணுறேன். அந்த ஃபைலோட எக்ஸ்டென்ஷனை நம்ம வாங்குறதுக்கு இந்த ரெக்வெஸ்ட் ஆப்ஜெக்டில் நம்மளுடைய ஃபீல்டு என்ன ஃபீல்டு, இமேஜுங்கிற ஃபீல்டு. அந்த இமேஜுன்ற ஃபீல்டை நீங்கள் ஆப்ஜெக்டோட ஃபீல்ட் ப்ராப்பர்ட்டியை அக்சஸ் பண்ணலாம். இப்போ இந்த இமேஜுன்ற ப்ராப்பர்ட்டிக்குள்ளே நம்ம ஒரு ஃபங்க்ஷனை அடைய முடியும். அந்த ஃபங்க்ஷன் ஒரு இமேஜ் ஃபைல் ஆனது என்ன ஃபார்மேட்டை கொண்டு இருக்கோன்றதை சொல்லும். அதுதான் எக்ஸ்டென்ஷன் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன். இந்த எக்ஸ்டென்ஷன் ஃபங்க்ஷன் நீங்கள் அப்லோட் பண்ண அந்த ஃபீல்டில் இருக்கிற ஃபைல் என்ன ஃபார்மேட்டை கொண்டு இருக்கும் அப்படின்றத சொல்லும். இப்போ நான் டாட் வச்ச பிறகு இந்த எக்ஸ்டென்ஷன் ஃபைலை கொடுத்துருக்கதால இது ஒருவேளை ஜேபிஜேவாக இருந்தால் ஜேபிஜே எக்ஸ்டென்ஷனை அது கன்கார்டினேட் பண்ணிடும் இந்த ஃபைல் நேமில். இப்போ ஒரு ரேண்டமான ஒரு ஃபைல் நேமை நம்ம இந்த இமேஜ் நேம்ன்ற வேரியபிளுக்குள்ளே பதிய வச்சுட்டோம். இதுக்கு அடுத்து அப்லோட் செய்யப்பட்ட அந்த ஃபைலானது எந்த இடத்துக்கு போய் சேரணுங்கிறத சொல்லணும். அதுக்கு இந்த ரெக்வெஸ்ட் ஆப்ஜெக்டில் நம்மளுடைய அந்த இமேஜுன்ற ப்ராப்பர்ட்டியை அடைஞ்சி அதில் மூவ்ன்ற ஒரு ஃபங்க்ஷனை நீங்கள் கால் பண்ணலாம். அந்த மூவ்ன்ற ஃபங்க்ஷனுக்குள்ளே நீங்கள் ஒரு பேராமீட்டர் கொடுக்கணும். அது எந்த இடத்துல அந்த ஃபைலானது மூவ் செய்யப்படணும், அதாவது அப்லோட் செய்யப்பட்ட அந்த ஃபைல். அதுக்கு நீங்கள் பப்ளிக் அண்டர்ஸ்கோர் பாத்ன்ற ஒரு ஹெல்ப்பர் ஃபங்க்ஷனை கால் பண்ணலாம். இது நம்மளோட லாராவெல்ல பப்ளிக் ஃபோல்டருக்கான பேத்தை கொடுக்கும். அதில் இமேஜஸ்ன்ற ஒரு ஃபோல்டர் பேரையாக நீங்கள் கொடுத்துடலாம். இப்போது இந்த ஃபங்க்ஷனில் நம்ம பப்ளிக் பேத்துக்குள்ளே இமேஜஸ் அப்படின்ற ஒரு ஃபோல்டர் இருந்துச்சுன்னா அந்த ஃபோல்டரில் அந்த ஃபைலானது மூவ் செய்யப்பட்டுரும். அப்படி இல்லைன்னாலும் இமேஜஸ்ன்ற ஒரு ஃபோல்டரானது உருவாக்கப்பட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபைலானது மூவ் செய்யப்பட்டுரும். இப்போது ரெண்டாவது ஆர்கியூமெண்ட்டாக நீங்கள் கொடுக்க வேண்டியது இமேஜ் நேமை. ஏன்னா இந்த ஃபைலானது இந்த நேமை தான் கொண்டு இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்கிறீங்க. இந்த வேலையெல்லாம் முடிஞ்ச பிறகு நம்ம ரெக்வஸ்ட்டை திரும்ப ரிட்டர்ன் பண்ணி விடுறோம் அந்த அப்லோட் ஃபார்முக்கே. அதுக்கு ரிட்டர்ன் பேக்குன்ற மெத்தட் கொடுத்தீங்கன்னா ரெக்வஸ்ட் ஆனது திரும்ப வந்த இடத்தையே போய் அடையும். அது கூடவே வித் சக்ஸஸ் அப்படின்ற மேஜிக் மெத்தடில் நம்ம ஒரு டெக்ஸ்ட் ஸ்ட்ரிங்கையும் கொடுக்க போகிறோம். அது என்னென்னா யூ ஹாவ் சக்ஸஸ்ஃபுல்லி அப்லோடட் த இமேஜ் அப்படின்ற
ஒரு செய்தி. அது மட்டும் இல்லாமல் இதே பேக் மெத்தடில் இன்னொரு மெத்தடையும் கால் பண்ணுறோம் செயின் ஃபங்க்ஷனாக. அது வித் இமேஜ் நேம் அப்படின்ற மேஜிக் மெத்தடில் நம்ம கொடுக்க போகிறது மேலே நம்ம இமேஜ் ஃபைலில் சேவ் பண்ண அந்த இமேஜ் நேம், அந்த நேமை கொடுக்குறோம். இந்த இமேஜ் நேமை கொண்டு தான் நம்ம அந்த இமேஜை டிஸ்பிளே பண்ண போகிறோம். அப்லோடுக்கான வேலை எல்லாத்தையும் முடிச்சாச்சு. இப்போ வேலிடேஷன் நடக்கும்போதும் வேலிடேஷன் நடந்து முடித்த பிறகும் சில வேல்யூக்களை நம்மளுடைய வியூவில் டிஸ்பிளே பண்ணுறோம். அதுக்கான விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம வியூவில் காட்ட வேண்டியது இருக்குது. உதாரணத்துக்கு இந்த வியூ சக்ஸஸ் மற்றும் இமேஜ் நேம்க்கான வேல்யூக்களை வாங்கி நம்ம இந்த வியூவில் காட்ட வேண்டியது இருக்குது. இப்போ முதல்ல இந்த வியூவில் நம்ம காட்ட போகிறது நம்மளுடைய இந்த கண்ட்ரோலரில் இந்த மெத்தட்குள்ளே இருக்கிற இந்த வேலிடேஷன் முடிஞ்ச பிறகு நம்மளுக்கு வேலிடேஷன் எரர்ஸ் ஆனது இந்த வியூவுக்கு அனுப்பப்படும். அந்த எரர்ஸை காமிக்கிறதுக்கான கோடை எழுத போகிறோம். இந்த இடத்துல இந்த டிவ்வுக்கு கீழே ஒரு இஃப் டைரக்டிவ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதில் கவுண்ட் அப்படின்ற PHP ஃபங்க்ஷனை கால் பண்ணி அதுக்குள்ளே எரர்ஸுன்ற ஒரு வேரியபிள், அதுக்குள்ளே இருக்கிற வேல்யூஸ் ஆனது கிரேட்டர் தென் 0 இருக்கா அப்படின்னு பார்க்குறோம். ஒவ்வொரு வேலிடேஷன் எரரும் இந்த எரர்ஸ் வேரியபிள்குள்ளே தான் அனுப்பப்படும். அப்படி ஒரு வேளை கிரேட்டர் தென் 0 இருந்துச்சுன்னா இதுக்குள்ளே ஒரு டிவ் ஆனது காமிக்கப்படும். இந்த டிவ்வுக்குள்ளே தான் இந்த எரருக்கான எல்லா மெசேஜும் காமிக்கப்படும். அப்படி பார்க்கும்போது எந்தெந்த வேலிடேஷன் என்னென்ன மாதிரியான எரரை தெரிவிக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். இந்த டிவ்வில் ஒரு ஸ்ட்ராங் டேகை ஓப்பன் பண்ணி அதில் oops there are problems in uploading the image அப்படின்ற ஒரு செய்தியை காமிக்கிறோம். அந்த டேகுக்கும் கீழே நம்ம காமிக்க போகிறது ஒரு அன்ஆர்டர் லிஸ்ட் UL டேகை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் பிளேடோட ஃபார் ஈச் டைரக்டிவை பயன்படுத்துகிறேன். அதில் இந்த எரர்ஸ் வேரியபிள் எல்லாத்தையும் ஃபார் ஈச் பண்ணுறேன். ஆனால் இந்த எரர்ஸ் எல்லாத்தையும் நம்ம எடுக்கிறதுக்கு இந்த எரர்ஸ்குள்ளே ஒரு மெத்தட் இருக்குது. ஆல் அப்படின்ற மெசேஜ் ஒவ்வொரு எரர் மெசேஜையும் அரே டேட்டாவாக அனுப்போம். அந்த ஒவ்வொரு அரே வேல்யூஸையும் நம்ம எரர்ன்ற வேரியபிள் நேமில் ஃபார் ஈச்சில் வாங்குகிறோம். அந்த எரர் வேரியபிளை நம்ம இங்கே லிஸ்ட் டேக்குள்ளே காமிக்க போகிறோம். அதுக்கு நம்ம இந்த பிளேடோட எக்கோ சின்டாக்ஸில் எரர் அப்படின்ற அந்த மெசேஜை எக்கோ பண்ணுறோம். அடுத்ததாக இந்த வியூவில் நம்ம காமிக்க போகிறது இந்த இமேஜ் அப்லோட் கண்ட்ரோலரில் அப்லோட் ஆனது நிறைவு பெற்ற பிறகு நம்ம சக்ஸஸ் அப்படின்ற பேரில் ஒரு மெசேஜையும் இமேஜ் நேம்ன்ற பேரில் ஒரு வேல்யூவையும் அனுப்புகிறோம். அந்த ரெண்டுத்தையும் நம்ம இந்த வியூவில் காமிக்க போகிறோம். இந்த இஃப் டைரக்டிவ்க்கு அடுத்து இன்னொரு இஃப் டைரக்டிவை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த இஃப்பில் நான் கண்டிஷனாக கொடுக்க போகிறது செஷன் கிளாஸில் கெட் மெத்தடை கால் பண்ணுறேன். அதில் சக்ஸஸ்ன்ற பேரில் ஒரு வேல்யூவானது செட் ஆகிருக்கான்னு செக் பண்ணுறேன். ஏன்னா இங்கே நம்ம ரீடைரக்ட் பண்ணுறோம். வித் சக்ஸஸில் வர்றது நிச்சயமாக செஷனுக்குள்ளே தான் வரும். அது கொஞ்சம் நேரம் மட்டுமே நிலைக்கக்கூடிய ஒரு டேட்டா. அதனால் அதை செஷனில் தான் நம்ம செக் பண்ணணும். இந்த மெசேஜ் நிச்சயமாக சக்ஸஸ்ன்ற பேரில் வந்திருந்தால் அதை நம்ம மெசேஜ்ன்ற ஒரு வேரியபிள்குள்ளே இந்த இஃப்குள்ளேயே நம்ம வாங்கிடுறோம். இப்போ இஃப் ஆனது டேட்டாவை கொண்டிருந்தால் மட்டும்தான் இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்குள்ளே இருக்கிறதெல்லாம் நடக்கும். அப்போ இந்த டிவ் ஒன்று காமிக்கிறோம். இந்த டிவ்க்குள்ளே ஸ்ட்ராங் டேக் ஒன்று போடுறோம். அதில் நம்மளுடைய இந்த சக்ஸஸ் மெசேஜுக்கான மெசேஜ் வேரியபிளை எக்கோ பண்ணுறோம். அதுக்கடுத்து இந்த டிவ்வுக்கு கீழே ஒரு இமேஜ் டேக்கை பயன்படுத்துகிறோம். இந்த இமேஜ் டேக்கில் தெரிய போகிற இமேஜுக்கு விட்த் ஆனது 300 பிக்சல் இருக்கணும்னு சொல்கிறேன். ஹைட் ஆனது 200 பிக்சலில் இருக்கணும்னு சொல்கிறேன். இப்போ இந்த இமேஜோட சோர்ஸ் என்னென்னா நம்ம ஏற்கனவே அனுப்பிச்சது தான். அதை இந்த சோர்ஸில் எக்கோ பண்ண போகிறோம். அது இந்த இமேஜ் நேம்ன்ற பேரில் வரும். இப்போது நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா நம்ம அந்த வேல்யூவானது இமேஜ் நேம்னு வர வைக்கிறோம். அதுவும் இல்லாமல் அது செஷன்லேருந்து கிடைக்கக்கூடிய வேல்யூ. அதனால் இப்போ இந்த செஷன் அப்படின்ற கிளாஸ்க்குள்ளே கெட் அப்படின்ற மெத்தட்குள்ளே நம்ம கொடுக்க போகிறது அந்த செஷன் செட்டாக இருக்கிற வேல்யூவோட நேம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இமேஜ் நேமை பாஸ்கல் கேஸில் இங்கே கொடுத்துருக்கோம். ஆனால் நம்மளுக்கு இமேஜ் அண்டர்ஸ்கோர் நேம்னு தான் அந்த வேல்யூ செஷனில் செட் ஆகிருக்கும். அதனால் இந்த கெட் மெத்தடில் இமேஜ் அண்டர்ஸ்கோர் நேம் அப்படின்ற ஃபீல்டில் ஒரு செஷன் கீ செட் ஆகிருக்கான்னு கெட் பண்ணிக்கிறோம். கெட் மெத்தட் அதுக்கான வேல்யூவை கொடுத்துரும். அப்போ தான் அந்த இமேஜ் ஆனது டிஸ்பிளே செய்யப்படுது. இப்போ செஞ்ச வரைக்கும் நம்ம ஒரு சோதனை பண்ணலாம். இந்த ஃபார்மில் நான் இப்போ ஒரு இமேஜை சூஸ் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இந்த அப்லோட் பட்டனை கிளிக் பண்ண உடனே நம்மளுக்கு இமேஜ் ஆனது அப்லோட் ஆகிடும். ஆனால் இங்கே இமேஜ் டிஸ்பிளே ஆகலை. காரணம் என்னென்னா நம்ம கண்ட்ரோலரில் இந்த இமேஜை அப்லோட் பண்ணும்போது அது எங்கே ஸ்டோர் ஆகணும்னு கொடுத்துருக்கோம்? பப்ளிக் பேத்தில் இமேஜஸ்ன்ற ஒரு ஃபோல்டரில். இங்கே அதெல்லாம் சரியாக தான் இருக்குது. ஆனால் இந்த சோர்ஸ் டேக்கில் நம்ம இமேஜஸ் பேத்தை தான் முதல்ல கொடுத்து அதுக்கடுத்து நம்மளுடைய இமேஜுக்கான நேமை கொடுக்கணும்.
அப்போ தான் சரியான பேத்லேருந்து அந்த இமேஜ் டிஸ்ப்ளே ஆகும். இப்போது மறுபடியும் இந்த ஃபார்மில் நான் ஒரு ஃபைலை சூஸ் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இமேஜ் தெரியுது. இமேஜ் அப்லோட் வெற்றிகரமாக முடிஞ்சிருச்சு. பார்த்தீங்கன்னா இந்த இமேஜஸ் அப்படின்ற இந்த பப்ளிக் ஃபோல்டருக்குள்ளே இருக்கிற ஃபோல்டரில் இந்த இமேஜ் ஆனது அப்லோட் ஆகிருக்கு. நான் மறுபடியும் ஒரு இமேஜ் அப்லோட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இமேஜ் ஆனது அப்லோட் ஆகிருக்கு. இப்போ இந்த லாராவெல்குள்ளே ஒரு இமேஜ் அப்லோடை நீங்கள் எப்படி பண்ணணும், அந்த இமேஜுக்கான ஒவ்வொரு எரர்ஸையும் எப்படி காட்டணுங்கிறத உட்பட நீங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ப்ராஜெக்ட்டுக்கான கோடை இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் நான் GitHub லிங்காக கொடுத்துருக்கேன். நீங்கள் அங்கே போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த ப்ராஜெக்டை பயன்படுத்துறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நான் உங்களுக்கு ரீட்மி ஃபைலில் கொடுத்துருப்பேன்.